கேடகம் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நாளைய தினம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பான ஒரு நாளாக அமைய இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த பரந்தூர் அந்த தொகுதியை நோக்கி லோக்கல் மீடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் இன்று இரவே படையெடுக்க துவங்கி விட்டார்கள். அந்த பகுதியில் முகாமிட்டு நாளைய நடக்கப் போகிற அந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த பரந்தூர் தொகுதியில் அந்த புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய அந்த மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் என்ற அந்த காணொலியை பதிவு செய்வதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்திகளை சேகரிப்பதற்காகவும் இன்று இரவே பல ஊடகங்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல ஊடகங்களுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ள நுழைவே அனுமதி கொடுக்கப்படலை என்ற தகவல்கள்லாம் பரவி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்று இரவு முதல் பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் இந்த மாவட்ட காவல்துறை மூலமாக விதிக்கப்பட்டு உள்ளதாகவும் பல தகவல்கள் செய்தியாக வெளிவந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நாளைய தினம் விஜய் அவர்களை காணுவதற்காகவே வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் விஜய் ரசிகர்கள் பரந்தூருக்கு நேரடியாக படையெடுத்து வருவார்கள் என்பதன் காரணமாக அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் நாளைய தினம் அந்த பரந்தூர் தொகுதியில் அந்த புதிய விமான நிலையத்திற்கு எதிராக 900 நாட்களாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நேரடியாக சந்திக்கிறார். அந்த மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வானது இந்த தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமான செய்தியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை புரட்சியும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாளைய தினம் அமையும் என்பது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அந்த மக்களை திறந்தவெளி வேனில் முதல்ல சந்திக்கிறாரு. அந்த மக்களை கிட்டத்தட்ட அந்த ஏகனாபுரம் அந்த பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏகனாபுரத்தில் அம்பேத்கர் சிலை அருகே இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் அந்த மக்கள் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த நிலத்தில் அந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்களும் அந்த தொகுதி மக்களை விஜய் சந்திக்கிறாரு. திறந்த வடிவாலையில் அவர்களை சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த மக்களுடைய குறைகளை எல்லாம் அமர்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கு என்ன தீர்வு என்ன என்பதை குறித்து மிகப்பெரிய ஆலோசனைகளை தொடர்ந்து விஜய் அவர்கள் அந்த மக்களோட நீண்ட நேரம் செலவிட போகிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பூதாகரமான செய்தியாக மாறுவது மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் விஜய் அவர்களுடைய இந்த போராட்ட செய்தியானது மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் பல 900 நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை நாட்கள் வரை அந்த மக்களுக்கு இந்த திட்டம் எது மாதிரி சார்ந்தது என்பது கூட இந்த அமைச்சர்கள் வெளிப்படுத்தவில்லை. இந்த அரசும் அதற்கான ஒரு தெளிவும் அவர்களுக்கு மக்களிடையே நேரடியாக தெரிவிக்கவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளணும். அந்த நாளைய தினம் அவர் அந்த போராட்டத்தை அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறார் என்று தெரிந்தவுடன் அமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்துகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அந்த புதிய விமான நிலையம் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும் என்பதை குறித்து விலாவரியாக விளக்கி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். பரந்தூர் தொகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. அதில் விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு பெரிய பூதாகரமாக மாறுவதனால அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காருன்றதை கவனிக்கணும். அதே நேரத்தில் அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிக்கக்கூடியது இந்த புதிய விமான நிலையம் அந்த 60 ஏக்கர் 60 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட 4500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த நிலத்தில் அமையும் போது இந்த நிலத்தில் பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் அதிகமாக வருவதற்கும் தொழில் முனையங்கள் துவங்குவதற்கும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி மிகுந்த ஒரு தமிழ் மாநிலமாக இந்த மாநிலம் மாறுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது தங்கம் தென்னரசு வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் அந்த மக்களுக்கு எது மாதிரியான ஒரு இடையூறுகள் இருக்குது, அந்த மக்களுடைய பாரம்பரியங்கள் என்ன, அந்த மக்களுக்கு எது மாதிரியான ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக அந்த திட்டம் இருக்குது, இல்லை அந்த மக்களுக்கு ஒரு பெரிய இடையூறு ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து அவர்களுடைய அந்த ஊரை காலி செய்து வெளியே செல்லும் வகையில் அந்த மக்களுடைய வாழ்வை நாசம் செய்து அழிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் இருக்கிறதா என்பது குறித்துலாம் அவர் விளக்கலை.
குறிப்பாக இது குறித்து நம்ம பேசக்கூடியது என்னென்னா, கிட்டத்தட்ட பரந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் நீர்நிலைகள் வந்து நிரம்பிய ஒரு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அதே நேரத்தில் தமிழர் கல்வெட்டுகள் வந்து அதிகமாக பாரம்பரிய கல்வெட்டுகள் இருக்கிறதாக வந்து தெரிவிக்கிறார்கள். பல வருடமாக இயங்கக்கூடிய அந்த சான்றாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்து இருக்கக்கூடியதை வந்து சுட்டி காட்டுறாங்க. தொடர்ந்து விவசாய நிலங்கள் மிகுந்த ஒரு பகுதியாக பரந்தூர் பகுதி இருக்கிறத கவனிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பரந்தூர் மக்கள் வந்து தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு நகர்த்தப்படும் போது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து நசுக்கப்படுகிறது. அந்த மக்களுடைய குடியிருப்புகள் வந்து இடித்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நாசப்படுத்தப்படுகிறதுன்றதை கவனிக்கணும். அந்த மக்களுக்கு இது அந்த திட்டத்தின் மூலமாக பெரிய ஒரு அழிவான ஒரு நிலை வந்து அந்த பகுதியில் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மக்கள் வந்து தெரிவித்து வராங்க. எங்களுடைய மண்ணை நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று அந்த மக்கள் வந்து போராடி கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் நீர்நிலைகளை அழித்து விட்டு அந்த இடத்துல அவர்கள் வந்து விமான நிலையத்தை கட்டினால் கிட்டத்தட்ட அந்த நீர்நிலைகளாகத்தான் விமான நிலையம் மழைக்காலத்தில் மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத கவனிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் முனையங்கள் அதிகமாக வரும், நாட்டுக்கு பெரிய வளர்ச்சி வரும் என்று அமைச்சர் பேசக்கூடியது அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி இருக்க விஜய் அவர்களுடைய இந்த பயணம் வந்து நாளை வந்து ஒரு வெற்றி பயணமாக அவருக்கு அமையும் என்பதை எதிர்பார்க்கலாம். 900 நாட்களுக்கு மேலாக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு நாளைய தினம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கவனம் வந்து பெறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை காணுவதற்காகவே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து நேரடியாக அந்த இடத்துல கூட்டம் கூடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. விஜய் ரசிகர்கள் அந்த தொகுதிக்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் காவல்துறை வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் இந்த செய்தி வந்து நாளைய தினம் வந்து பெரிய அளவில் பூதாகரமான ஒரு செய்தியாக மாறும். கிட்டத்தட்ட விஜய் அவர்களை பார்த்து திமுக வந்து அஞ்சுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஏன்னா 900 நாட்களுக்கு மேலாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுவரை ஒரு சரியான விளக்கம் கொடுக்காத இந்த அரசும் இந்த அமைச்சர்களும் இன்றைய தினம் விஜய் அவர்கள் நாளை வந்து அந்த மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்றது தெரிந்த பிறகு இன்றைய தினம் அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த மக்களுக்கு எது மாதிரியான வளர்ச்சியில் அந்த புதிய விமான நிலையம் அமையும் என்பதை குறித்து விளக்கி சொல்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் விஜய் அவர்களுடைய பார்த்து இந்த திமுக அரசு அஞ்சுகிறது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு சான்றாக அமையுது என்பதை கவனிக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் விமர்சனங்களை பாய்ச்சி வர நிலையில் நாளைய தினம் விஜய் அவர்களுடைய இந்த புதிய பயணம் வந்து ஒரு வெற்றி பயணமாக அமையும் என்றதை சொல்லலாம். தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கட்சியுடைய பலப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பரந்தூர் மக்களை மட்டும் சந்திக்க போவதில்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல மக்களை வந்து விஜய் நேரடியாக அவர்களுடைய தொகுதிக்கே சென்று சந்திக்க இருக்கிறார். பல இனி வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் தாவேகாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிரடியாகவும் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் பெரிய வெற்றி பயணமாக அமையும் என்பதை எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலில் பெரிய பூதாகரமான ஒரு நாளாக ஒரு பெரிய அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அதிரப்போகும் அரசியல் களம் என்று கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம்.